ஓகே. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ல இப்போ நெறைய மெட்டீரியல் வந்துருச்சு. இன்டர்லாக் இருக்கு, எம் பிளாக் இருக்கு, ரெட் பிரிக்ஸ் இருக்குது, ஏஏசி பிளாக் இருக்கு. இந்த மாரி உங்களுக்கு நெறைய குழப்பங்கள் இருக்கலாம். இப்போ இவ்ளோ மெட்டீரியல் இருக்கும்போது, இப்போ எத வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம்? எதுல வந்து காஸ்ட் சேவ் பண்ணலாம்? தென் வந்து எப்படி வந்து பில்டிங்கோட லைஃப் வருது? தென் வந்து எப்படி வந்து பட்ஜெட்டா நம்ம வீடு கட்ட முடியும்? அப்படிங்கிற மாரி நெறைய குழப்பங்கள் வந்து மக்கள்கிட்ட போய்க்கிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? எதுல ஒண்ணு நம்ம பார்க்கும்போது, இப்போ எம் பிளாக் தான் இப்போ நம்ம மெயினா பார்க்குறோம். ஹாய் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, எம் பிளாக் சைட்ல இருக்கோம். இதோட டோட்டல் ஏரியா ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா, ஒரு 7000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இதுல எப்படி ஒர்க் பண்ணணும், இதுல வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நாம இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். ஆக்சுவலா இது வந்து எம் பிளாக் தான். இது எப்படி பண்றாங்க அப்படின்னா, அவுட்டர் வால் ஃபுல்லாவே வந்து 8 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வித் வந்து 8, ஹைட் வந்து 6. ஓகேங்களா? பார்ட்டிஷன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, அதாவது வித்து வந்து 6 வச்சுட்டு ஹைட் வந்து 8 பண்ணிட்டாங்க. அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணும்போது இதுல என்ன ஆகுனா, நமக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 150 பிளாக் தான் தேவைப்படும். அதாவது செங்கல் கம்பேர் பண்ணும்போது ஒரு 11,500 வரும். அதாவது ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செங்கல் மட்டும் பார்த்தீங்களா, ஒரு 1050 கல் இருந்தால் தான் செங்கல்ல ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். ஆனால் எம் பிளாக் பார்த்தீங்களா, ஒரு 150 பிரிக்ஸ் இருந்தாவே நம்ம வந்து முழுமையா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து வாலில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ இந்த எம் பிளாக்ல ஏன் பிளாஸ்டிங் பண்ணுற சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம மட் பிரிக் கட்டும்போது இது வந்து ஜஸ்ட் ஒரு சிமெண்ட் பால் வச்சு தான் நம்ம வந்து பைண்டிங் பண்ணுவோம். ஆனால் எம் பிளாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த கலவை இருக்கும். அதாவது நீங்கள் டேரெக்டாக பெயிண்ட் பண்ண, அதாவது மட் பிரிக்ஸ் வந்து டேரெக்டாக நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இந்த சிமெண்ட் பேஸ்ட்டுக்கு வந்து தண்ணி உள்ள வந்து அப்சர்வ் ஆகாது. டைரெக்டாக மழையே பெஞ்சாலும் அப்சர்வ் பண்ணுறது அதோட பெனட்ரேட் ஆகிக்கும், ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டுங்க தான். ஆனால் இந்த எம் பிளாக்ல நீங்கள் என்னதான் நீங்கள் டேரெக்டாக குவாலிட்டியான பெயிண்ட் அடித்தாலும் இந்த எம் சாண்டு பார்த்தீங்கன்னா நாளாக அது காஞ்சி வந்துடும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுனா, இது வழியே வந்து தண்ணி இழுக்க ஆரம்பிச்சோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் ஃபுல்லாக மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா இது வழியாக வந்து கியூரிங், அதாவது அந்த தண்ணி அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த கல்லோட 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இப்போ என்னதான் பெயிண்ட் அடித்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து உளிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எக்ஸ்டீரியர் பக்கம், ஓகேங்களா, எக்ஸ்டீரியர் பக்கம் வந்து பிளாஸ்டிங் பண்ணுறது வந்து மோஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்கள் தென் வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ்டாக விடுறீங்க, டிரான்ஸ்பரண்ட் பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஸ்லோ ப்ரூஃப் இதுலேருந்து ஒரு 3 ஃபீட் 4 ஃபீட் வந்து நீங்கள் எப்படி ஷீட்டு மாதிரி நீங்கள் நீட்டி விட்டுறலாம். இந்த எம் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் வெளிப்பக்கம் ஃபுல்லாகவே நார்மலாக பிளாஸ்டிங் பண்ணிட்டு இன்னர் பார்ட்டிஷன்ஸ் வால நீங்கள் டேரெக்டாக வந்து சிப்சம் பிளாஸ்டர் பண்ணலாம், டேரெக்டாக பட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 70% வந்து நீங்கள் காஸ்ட் சேவிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எம் பிளாக்ல எப்படி வந்து எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுதான் வந்து இப்போ 7 ஃபீட் கட்டியிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக் பாக்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம செங்கல் பில்டிங்கில் எப்படி பண்ணுவோம், நார்மலாக அப்படி கட் பண்ணிட்டு இந்த இடத்துல எலக்ட்ரிக் பாக்ஸ் வச்சு பூசிடுவாங்களோ, சேம் அதே மெத்தட் தான். நீங்கள் நார்மலாக எலக்ட்ரிக் பாக்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து பிளாஸ்டிங் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஜிப்சமோ இல்லை நார்மல் பிளாஸ்டிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக பட்டி வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது ஒர்க் பார்க்க உங்களுக்கு நீட்டாக ஆகும். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ல இப்போ நிறைய மெட்டீரியல் வந்துருச்சு. இன்டர்லாக் இருக்கு, எம் பிளாக் இருக்கு, ரெட் பிரிக்ஸ் இருக்குது, ஏஏசி பிளாக் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். இப்போ இவ்வளோ மெட்டீரியல் இருக்கும்போது இப்போ எதை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் எதில் வந்து காஸ்ட் சேவ் பண்ணலாம், தென் வந்து எப்படி வந்து பில்டிங்கோட லைஃப் வருது, தென் வந்து எப்படி வந்து பட்ஜெட்டாக நம்ம வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து மக்கள்கிட்ட போய்கிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? எதில் ஒன்று நம்ம பார்க்கும்போது இப்போ எம் பிளாக் தான் இப்போ நம்ம மெயினாக பார்க்குறோம். அதாவது இன்னைக்கு ரெட் பிரிக்ஸ் வந்து 2200 இல்லாத கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது. தென் வந்து ஆஸ் பிரிக் ஆலோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 2000 to 2100 ஆயிரும் இன்னைக்கு ரேட் படி. தென் வந்து எம் பிளாக் எடுத்துக்கிறோம். எம் பிளாக்ல வந்து அவுட்டர் பிளாஸ்டிங் பண்ணிட்டு இன்னர் ஜிப்சம் பட்டி போயிட்டீங்களா ஆல்மோஸ்ட் ஒரு 1900 ரேஞ்ச் வந்துடும். தென் வந்து இன்டர்லாக் மட் பிரிக்ஸ் வந்தீங்களா ஒரு 1800 கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக் போனீங்கன்னா ஒரு 1750 சம்திங் நீங்கள் சேவ் பண்ணலாம். இதுதான் இவளுக்கான ஒரு ரேட்டுக்கான ஒரு டிஃப்ரெண்ட். இப்படிதான் வந்து நீங்கள் காஸ்ட் சேவ் பண்ண முடியும். தென் வந்து ஒவ்வொரு பிரிக்குக்கும் ஒரு கொட்டேஷன் வந்து நீங்கள் தாராளமாக நம்மளோட ஆஃபீஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த பிரிக்குக்கு எவ்வளோ கொட்டேஷன் வேணுங்கிறத நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மோர் தென் டீட்டெயில் நீங்கள் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.